ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, உளுந்து உருண்டை உளுந்து வச்சு ஒரு ரெசிபி. இப்படி நம்ம உளுந்து வெறுமனை செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பசங்க. இந்த மாடலில் செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, அதான் ரொம்ப நல்லது. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து நல்லா வாசம் வரும் வரை வறுத்துக்குங்க. நல்லா வறுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த வாசம் எப்படி வரும்ன்ட்டு. அந்த வாசத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 50 கிராம் அளவு எடுத்தால் போதும். அப்புறம் வந்து வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருப்பு எள் இருந்தால் கருப்பு எள் போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து கருப்பு எள் ஃபுல்லாக இல்லை, அதனால் கொஞ்சம் வெள்ளை எள்ளும் சேர்த்து போட்டிருக்கிறேன். கருப்பு எள் மட்டும் போட்டாலே நல்லாயிருக்கும். அது ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரும் வர வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆற விட்டுறலாம் ஒரு தட்டில் கொட்டி. இந்த எள்ளும் வேர்க்கடலையும் தனியாக வச்சுக்கலாம். இந்த உளுந்தும் அரிசியும் வறுத்தோம் பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். வெல்லம் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். முதல்ல உளுந்தும் அரிசியும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலையும் எள்ளும் போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து அரைச்சிட்டு பாருங்கள், இனி வந்து கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் எள்ளும். இது நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து ஒரு ரவுண்டு அரைக்க விட்ருவோம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், அரைச்சோன்னே ரெடி ஆயிடுச்சு மாவு. இந்த பதத்தாங்க இருக்கும். இதை வந்து நம்ம லட்டு பிடிக்கணும். எப்படி பிடிக்கலாம் பார்க்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க, இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் நல்லெண்ணெய் தாங்க இன்றைக்கி நெய் தாங்க எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சமாக ஒரு 25 மில்லி போதும், ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி உள்ளே ஊற்றிக்கிங்க. அந்த சுடுன்னு வெதுன்னு நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும், சூப்பரான லட்டு ரெடி. இது வந்து குழந்தைங்க நீங்கள் இப்படி களி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உருண்டையாக ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இதில் எல்லாமே சேருது, ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு இதை டப்பாவில் போட்டுச்சிங்கன்னா 1 வாரம் 10 நாள் வரை ஒன்றும் ஆகாது, கெட்டே போகாது. ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பாய், see you. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரேன். பாய், see you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.